சேனல் 4 தொலைக்காட்சியிலே இவருடைய செயலாளர் அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலம் மிகவும் பிரதானமான ஒரு விடயமாக இருக்கிறது. அசாத் மௌலானா பிள்ளையான் குறித்து சேனல் 4க்கு வழங்கிய அந்த நேர்காணலில் சொன்ன விடயங்கள் அனைத்துமே இவர் தொடர்ந்தும் 359 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்த ஒரு பிரதான காரணமாக இருந்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகவே அசாத் மௌலானா பிள்ளையான் குறித்து சொன்ன அனைத்து விடயங்கள் சம்பந்தமாகவும் இவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகத்தான் ஒரு சில தகவல்கள் இருக்கிறது. ஆனால் இவர் கூறுகிறார், பிள்ளையான் என்ன சொல்கிறார், அசாத் மௌலானா எசைலம் பெற்றுக் கொள்வதற்காக அவர் ஒரு போலியான விடயத்தை தான் கூறுகிறார். அவர் சொன்னது எதுவுமே உண்மை அல்ல என்று இதற்கு முன்பதாக கூறியிருந்தார். ஆனால் அசாத் மௌலானா சொன்னது குறித்து தான் இப்பொழுது சிஐடியினர் பிள்ளையானிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார்கள். அந்த நிலையில் நாங்கள் அந்த செய்தியை சற்று விவரமாக பார்த்தோமேனால், பிரிட்டனின் சேனல் 4 ஒளிபரப்பிய ஒரு ஆவணப்படத்தில் சேனல் 4 காண்பித்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான அந்த காணொளியில் கூறப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் பிள்ளையானிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. பிள்ளையானுக்கு நெருக்கமானவரான அசாத் மௌலானா அளித்த தகவல்களின்படி 2019 ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை தாக்குதலை நடத்திய குழுவிற்கும் நாட்டின் உளவுத்துறை தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்புகளை ஒருங்கிணைத்து திட்டமிட்டதாக பிள்ளையான் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சர்ச்சைக்குரிய சம்பவம் தொடர்பாக குற்ற புலனாய்வு துறை கடந்த காலத்திலும் அவரிடம் விசாரணை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கில் பிள்ளையான் இதற்கு முன்னர் பல ஆண்டுகளாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். 2005ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று மட்டக்களப்பில் உள்ள சென்ட் மேரிஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு ஆராதனையின் போது ஜோசப் பரராஜசிங்கத்தை சுட்டுக் கொன்றதற்காக பிள்ளையான் 2015இல் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர வேண்டாம் என சட்டமா அதிபர் முடிவு செய்ததை தொடர்ந்து 2021 அதாவது கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததும் ஜனவரியில் மட்டக்களப்பு உயர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகின்றார். பின்னர் தான் தேர்தல் எல்லாம் கேட்டு மக்கள் வாக்களித்து அவருக்கு பாராளுமன்ற வரப்பிரசாதமும் கிடைத்தது. இப்படித்தான் பிள்ளையானுடைய கடந்த கால கதைகள் அமைந்தது. ஆனால் அது நீண்ட காலம் அவருக்கு நிலைக்கவில்லை. காரணம், ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதுமே, என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுமே இவர் மீண்டும் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு இன்று வரை ஒரு வருடத்திற்கு ஆரம்பித்த காலப்பகுதி 359 நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றார். இது சம்பந்தமாக தினமின செய்தி ஊடகம், தினமின பிரதான சிங்கள செய்தி ஊடகம் ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கிறது.